பாத்தீங்கன்னா ஸ்டாலின் புதுசா கண்டுபிடிச்சிட்டார். நான் 6 மாசம் தான் பாக்கி. இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க. இதுல எல்லாம் பல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்லுங்க, உடனடியா தீர்த்துடணும். அப்ப 4.5 வருஷம் என்ன பண்ண? ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கல? மக்கள் கேட்கிறாங்க. மக்களை ஏமாந்துடாதீங்க. இப்படித்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துகிட்டு உங்களுக்கு என்ன குறை, அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க. பெட்டியை பூட்டி சேமிச்சு பத்திரமா வீட்டுக்கிட்டு போய் அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே பெட்டி பூட்டை உடைச்சு பூட்டை திறந்து சீலை உடைச்சு அந்த பெட்டிஷனை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணணும். அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? எதுக்கு இந்த நோட்டீஸ்? மக்களை ஏமாற்றுகின்ற தில்லுமுள்ள இருக்கு. மக்கள் ஏமாற வேண்டாம். ஏன்னா 4 வருஷத்துல ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கல? இன்னும் 6 மாசத்துல தேர்தல் இருக்குது. அதனால வேற வழி இல்ல. மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொல்லைப்புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா வருவாங்க. மக்கள் விழிப்போடு இருங்க. அதுவும் தொலைபேசி எல்லாம் கேட்பாங்க. தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா? போன் பண்ணுவாங்க. நீ வெளியூர் இருக்குன்னு சொன்னா வீடு போது தூக்கிட்டு போயிடுவாங்க பொருளாம். போச்சு. உஷாரா இருங்க. உங்களோட சாரி, நாங்க மக்களோட இருக்கிறோம். மக்களோட EPS